அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் அந்த புறத்தில் ஓர் அரியணை. நூர்ஜஹான் விதவையானதற்கு பின்னணியில் மர்மம் ஏதேனும் உண்டா? நூர்ஜஹானை மனம் செய்து கொள்வதற்காக அவருடைய கணவரான செர்ராஃப்கனை தீர்த்து கட்டியவர் ஜஹாங்கீர் என்று சில வரலாற்று ஆசிரியர்களும், விதவையான நூர்ஜஹானை திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக ஜஹாங்கீர் மீது இப்படி ஒரு பழி சுமத்துவது அபாண்டம் என்று சிலரும் செர்ஆஃப்கன் மரணம் பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர். வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட செர்ஆஃப்கன் தான் தோன்றித்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் செயல்பட்டது ஜஹாங்கீருக்கு தெரியவர, அது பற்றி விசாரிக்க குதுப் உதீன் என்ற பிரமுகரை டெல்லியிலிருந்து வங்காளத்திற்கு அனுப்பினார் பாதுஷா. விசாரணையின் போது வாக்குவாதம் வெடித்தது. சக்கரவர்த்தியை செர்ஆஃப்கன் தர குறைவாக பேசியதைக் கண்ட குதுப் உதீன் அவரை கைது செய்ய முனைய, கோபம் கொண்ட செர்ஆஃப்கன் உரையிலிருந்து வாளை உருவி அதை குதுப் உதீன் வயிற்றில் செலுத்தி கொன்றுவிட்டார். இதை கண்டு குதுப் உதீனுடன் வந்த மெய்க்காவலர்கள் திகைக்க, அவர்களில் ஃபிர்கான் என்பவர் வாளை சுழற்றி கொண்டு செர்ஆஃப்கன் மீது பாய்ந்தார். வாட்போரில் வல்லவரான செர்ஆஃப்கன் அவரையும் வெட்டி சாய்க்க, வெறியாகி போன அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு நூர்ஜஹானின் கணவரை அங்கேயே சின்னாபின்னமாக வெட்டி கொன்று போட்டனர். இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகுதான் நூர்ஜஹான் தன் பெண் குழந்தையுடன் அரண்மனைக்கு போய் தங்கியதும், பிற்பாடு ஜஹாங்கீர் அவரை மணந்து கொண்டதும் நடந்தேறியது. மொத்தத்தில் செர்ஆஃப்கன் கொலை ஜஹாங்கீர் பாதுஷாவுக்கு வசதியாக போய்விட்டது என்னவோ உண்மை. அதற்காக கொலை திட்டத்தையே மன்னர்தான் தீட்டினார் என்பதற்கு திட்டவட்டமான சரித்திர ஆதாரம் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. சரி, போனது போகட்டும். புது வாழ்வு வந்த பிறகும் பேரழகி நூர்ஜஹானின் பழைய வாழ்க்கை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது சற்று தர்ம சங்கடமான விஷயம் என்பதால் மகாராணியின் பெருமைகள் மற்றும் திறமைகள் பக்கம் சற்று திரும்புவோம். முக்காடு போட்டுக்கொண்டாலும் முகத்திரை அணிந்து கொண்டாலும் பெண்கள் மட்டும் மனது வைத்தால் அவர்களுக்கு வானமே எல்லை என்பதற்கு நூர்ஜஹான் பேகம் கச்சிதமான ஓர் உதாரணம். சகல கலைகளும் ராணிக்கு அத்துபடி. ஏராளமான அழகும் ஏகமான சுறுசுறுப்பும் கொண்ட அவரை ஒரு நிமிடம் சோம்பி அமர்ந்து யாரும் அரண்மனையில் பார்த்ததில்லையாம். மன்னருக்கும் முக்கிய ராணிகளுக்கும் புது புது வகையான உடைகளை டிசைன் செய்தவர் நூர்ஜஹான் தான். ஆபரணங்களானாலும் சரி, ராணி வரைந்து காட்ட போர்க்கொள்ளர்கள் அவற்றை நேர்த்தியாக உருவாக்குவார்கள். மன்னரின் பிரத்யேக அறையில் இருந்த பிரதான கம்பள விரிப்புகளும் நூர்ஜஹானின் தயாரிப்பே. கவிதை புனைவதிலும் ராணிக்கு ஏக திறமை உண்டு. ஜஹாங்கீர் காதல் உணர்வோடு தலைப்பு கொடுக்க, குறும்போடு கூடிய கவிதை வரிகள் மின்னலாக மனைவியிடமிருந்து வந்து விழும். வேட்டையிலும் மிகுந்த தேர்ச்சி நூர்ஜஹானுக்கு உண்டு. ஒரு முறை, இன்று நான் 4 புலிகளை வீழ்த்தாமல் திரும்ப மாட்டேன், அதற்கு நான் உபயோகப்படுத்தப் போவது 4 துப்பாக்கி ரவைகளைத்தான் என்று யானை மீது ஏறி காட்டுக்கு கிளம்பிய பேகம் 4 புலிகளை வீழ்த்திவிட்டு திரும்பினார். ஒரு புலிக்கு மட்டும் அதிகப்படியாக ஒரே ஒரு ரவை தேவைப்பட்டு விட்டது குறித்து பிற்பாடு கணவரிடம் ரொம்பவும் வருத்தப்பட்டார். அந்த அளவிற்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நூர்ஜஹான். வேட்டையாடிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிய உடனே புது புது வாசனை திரவியங்கள் தயாரிக்க அமர்ந்து விடுவார் மகாராணி. இன்றளவும் புகழ்பெற்ற அத்தர் எனும் வாசனை திரவியத்தை முதலில் கண்டுபிடித்து உருவாக்கியவர் நூர்ஜஹான் தான். அதை முகர்ந்துவிட்டு பிரமித்து போன பாதுஷா மனைவிக்கு பரிசாக அளித்தது ஓர் அற்புதமான முத்து மாலை. இத்தனை ஜோலிகளுக்கும் நடுவே சுமார் 500 அனாதை பெண்களுக்கு திருமணமும் நிதி உதவியும் இரக்க உணர்வோடு செய்து மறுவாழ்வு தந்தவர் ஜஹாங்கீரின் மகாராணி. பேச்சுக்கலை, காதல் கலை, ராஜதந்திரம் இப்படி அனைத்திலும் கொடிகட்டி பறந்த நூர்ஜஹானிடம் மன்னர் மதிமயங்கி போய் அடியோடு தன்னை இழந்ததை யார்தான் ஆட்சேபிக்க முடியும்? ஆகவே சாம்ராஜ்யத்தில் நூர்ஜஹானின் செல்வாக்கு பொங்கி பரவியதில் வியப்படைய ஒன்றுமில்லை. போக போக ராணியின் தலையசைப்பு இல்லாமல் எதுவுமே அசையாத நிலை ஏற்பட்டுவிட்டது. பேகம் ஒன்று சொன்னால் அதுதான் சட்டம். எல்லாமே இனி அவள்தான். தினமும் எனக்கு அருந்த ஒயினும் உண்ண உணவும் அவள் தன் கையால் தந்தால் அது ஒன்றே எனக்கு போதும் என்று வெளிப்படையாகவே அறிவித்த ஜஹாங்கீர் சக்கரவர்த்தி தங்க நாணயங்களிலும் ராணியின் பெயரை பதிக்கச் செய்தார். ஜஹாங்கீர் பாதுஷாவின் ஆணைப்படி மகாராணி நூர்ஜஹான் பேகத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த தங்க நாணயம் 100 மடங்கு மேலும் ஒளி பெறுகிறது என்ற வார்த்தைகளுடன். பிறகு என்ன? தனியாகவே பால்கனியில் ஒரு சிம்மாசனம் போட்டுக்கொண்டு ராணி அமர்வதும்
கீழே மந்திரி பிரதானிகள் மனுக்களோடு கியூவில் நிற்பதும் அன்றாட காட்சியானது. அதே சமயம் நூர்ஜஹானும் கணவரின் தேவைகளை ஒரு தாய்க்குரிய நேசத்துடனும் அக்கறையுடனும் கவனித்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நூர்ஜஹானின் தந்தை இதி மத்ஊத் தௌலாவும் சகோதரர் அசப்கானும் கூட சாம்ராஜ்யத்தில் அசாதாரண செல்வாக்குடன் விளங்கினார்கள். அசப்கானின் மகள்தான் பிற்பாடு ஷாஜஹானை மணம் செய்து கொண்ட மும்தாஜ். மொத்தத்தில் இவர்கள் அடங்கிய ஓர் உச்சக்கட்ட கிச்சன் கேபினெட்டே அரண்மனையில் உருவானது. மூத்த மகன் குஸ்ருவை எந்த அளவுக்கு ஜஹாங்கீர் பாதுஷா வெறுத்தாரோ அந்த அளவிற்கு இளைய மகன் குர்ரத்தை நேசித்தார் மன்னர். இளவரசருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு நிறையவே இருந்தது. நூர்ஜஹானிடமும் புத்திசாலியான இளவரசர் நல்ல பெயர் எடுத்திருந்தார். பெரும் வீரராக திகழ்ந்த இளவரசருக்கு தந்தை பெருமிதப்படும் அளவிற்கு தன் போர் திறமையை காட்டும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. மேவாரை சேர்ந்த ராஜபுத்திர புரட்சி வீரர் ராணா பிரதாப் இறந்த பிறகு அவர் மகன் அமர்சிங் மொகலாய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து கொரில்லா போரில் ஈடுபட்டு வந்தது குறித்து முன்னொரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோம். மேவார் முழுமையாக டெல்லி ஆதிக்கத்தில் வர மறுத்து கண்ணாமூச்சி ஆடியதால் நிர்வாக ரீதியில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. ராஜபுத்திரர்களை வழிக்கு கொண்டு வர ஜஹாங்கீர் 3 முறை படைகளை அனுப்பினார். தொடர்ந்து பல யுத்தங்கள் நடந்தும் கிபி 1606 1614 வரை திட்டவட்டமான முடிவு ஏற்படவில்லை. எல்லாமே டிராவில் முடிந்தது. கடைசியில் தெற்கே தட்சிண பிரதேசத்தில் இருந்த இளவரசர் குர்ரம் வரவழைக்கப்பட்டு அவர் தலைமையில் பெரும்படை ஒன்று மேவார் நோக்கி பாய்ந்து சென்றது. குர்ரத்தின் வேகமான திறமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சரணடைந்த அமர்சிங் முகலாய இளவரசருடன் சமாதானம் பேசினார். தோற்றுப்போன தன்னை பெருந்தன்மையோடு குர்ரம் நடத்தவே நிம்மதியடைந்த அமர்சிங் தன் மகன் கரண் சிங்கை முகலாய இளவரசரோடு ஆக்ரா அனுப்பினார். வயதாகிவிட்டதால் நேரில் தான் வர முடியவில்லை என்ற மன்னிப்பு கடிதத்தோடு. அங்கே அரண்மனையில் கரண் சிங் மிகுந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொண்டது கண்டு முகம் மலர்ந்த ஜஹாங்கீர் மேவார் இளவரசரை தன்னருகில் அன்புடன் அமர்த்தி கொள்ள நட்பு மலர்ந்தது. எமக்கு தலைவணங்கி தனிப்பட்ட மரியாதையெல்லாம் கூட ராணா தர வேண்டியதில்லை. நம் குடையின் கீழ் இணக்கமாக நடந்து கொண்டால் அதுவே போதும் என்று எடுத்து சொன்ன ஜஹாங்கீர் கரண் சிங் ஊர் திரும்பிய போது யானை, குதிரை, முத்து மாலைகள், சரிகை உடைகள், வைரங்கள் பதிக்கப்பட்ட குருவாள், தங்க கோப்பைகள் என்று சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு பரிசுகள் கொடுத்தனுப்பினார். அதற்கு பிறகு மேவார் ராஜபுத்திரர்கள் முகலாய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்கவில்லை. பிற்பாடு அவுரங்கசீப் ஆட்சியில் அவர்கள் மீண்டும் சீண்டப்படும் வரை. இதைத் தொடர்ந்து தட்சிண பிரதேசத்தில் அக்பர் காலத்திலிருந்தே வழிக்கு வராமல் இருந்த நிஜாம் சாஹி வம்சத்தை சேர்ந்த வீரர் மாலிக் ஆம்பர் மராட்டியர்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைக்க இளவரசர் குர்ரம் தலைமையில் ஒரு பெரும் படை 1617 தெற்கு நோக்கி சென்றது. இளவரசரின் வீரத்தை சமாளிக்க முடியாத மாலிக் ஆம்பர் டெல்லிக்கு கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார். இப்படி மேவாரை தொடர்ந்து இங்கேயும் வெற்றி கொடி நாட்டிவிட்டு ஏராளமான நகைகளோடும் வைர வைடூரியங்களோடும் பரிசு பொருட்களோடும் ஆக்ராவுக்கு திரும்பிய இளவரசரை தன் அரியணையிலிருந்து இறங்கி வந்து ஜஹாங்கீர் ஆறத் தழுவி கொண்டார். கூடவே மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கு இடையே மகனின் தலைமீது தங்க நாணயங்களையும் வைர நகைகளையும் அருவியாக கவிழ்த்து அபிஷேகமும் செய்து பரவசப்பட்டார் பாதுஷா. ஷாஜஹான் உலகத்தை ஆள்பவர் என்று பொருள் என்ற பட்ட பெயரை இளவரசருக்கு ஜஹாங்கீர் சூட்டியது அப்போதுதான். மொகலாய சாம்ராஜ்யத்திற்கு பெருமை சேர்த்த இளவரசருக்காக அந்த புறத்தில் வரலாறு காணாத வகையில் ஒரு கோலாகலமான விருந்திற்கு ஏற்பாடு செய்தார். மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்த நூர்ஜஹான் பேகம். ஆனால் நூர்ஜஹான் ஷாஜஹான் நட்பு வெகுநாட்கள் நீடிக்கவில்லை. பின்னே ஒரே உரையில் எப்படி 2 கத்திகள் இருக்க முடியும்? அடுத்த அத்தியாயம் அதிர்ஷ்ட காற்று இளவரசர் பக்கம். பிற்காலத்தில் இந்திய மண்ணில் பெரிதாக வாளை ஆட்டப்போகும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி லேசாக தலையெடுத்த நேரம் அது. கம்பெனி சார்பில் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸ் அனுப்பி 1615ஆம் ஆண்டு வந்து சேர்ந்தார் சர் தாமஸ் ரோ எனும் பிரபு. ஜஹாங்கீர் பாதுஷாவின் உள்ளுணர்ச்சி ஏதேனும் எச்சரித்ததோ என்னவோ. ஒப்பந்தம் என்றெல்லாம் எதுவும் தேவையில்லை. மற்றபடி இந்தியாவிற்கு வருகை தரும் ஒரு வெளிநாட்டவருக்கு தரப்படும் எல்லா சலுகைகளும் தங்களுக்கும் கிடைக்கும் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டார். சொந்தமாக கட்டடம் ஏதும் கட்டவோ வாங்கவோ கூடாது.
வாடகைக்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதும் ஜஹாங்கீரின் கண்டிஷன். ரோவுக்கு சற்று ஏமாற்றம்தான். இருப்பினும் ஆங்கிலேயர்கள் நீட்டிய நட்பு கரத்தை ஒரேயடியாக தட்டி தள்ளிவிடவில்லை பேரரசர் ஜஹாங்கீர். அரபிக் கடலில் போர்ச்சுகீசிய கப்பற்படையுடன் பிரிட்டிஷ் கப்பற்படை இருமுறை மோதலில் இறங்கி வெற்றி பெற்ற விஷயம் பாதுஷாவுக்கு தெரியும். இந்தியாவிலிருந்து கப்பலில் ஹஜ் புனித பயணம் செல்பவர்களுக்கு பிரச்சனை ஏதும் பிரிட்டிஷ் கப்பல்களால் வரக்கூடாது என்ற நினைப்பும் ஜஹாங்கீர் மனதில் ஓடியிருக்க வேண்டும். ஆகவே நம்பிக்கையூட்டும் வகையில் மிகுந்த அன்புடனும் நட்புறவோடும் சர் தாமஸ் ரோவை நடத்தினார் சக்கரவர்த்தி. ரோவும் சுமார் 3 ஆண்டுகள் தன் உதவியாளர் எட்வர்ட் டெர்ரியுடன் அரண்மனையில் தங்கினார். ஜஹாங்கீர் சக்கரவர்த்தியின் அன்றாட அலுவல்களை நுணுக்கமாக விவரிக்கும் ரோ மற்றும் டெர்ரியுடைய டைரி குறிப்புகள் வரலாற்றிற்கு கிடைத்த பொக்கிஷங்களுள் ஒன்று என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். அரண்மனைக்கு வந்து சேர்ந்த தாமஸ் ரோ பாதுஷாவுடன் சற்று சீக்கிரமாகவே சந்திப்பு வேண்டி வெளிநாட்டு மது வகைகளை ஜஹாங்கீருக்கு பரிசாக அனுப்பி தன் தலையில் தானே மண்ணை போட்டுக்கொண்ட தமாஸ் நிகழ்ச்சி ஒன்றும் நடந்தது. ரோவை சந்திப்பதற்கு பதில் வெளிநாட்டு சரக்கில் புகுந்து விளையாடி சில நாட்கள் தொடர்ந்து மயக்க நிலையில் மன்னர் ஜஹாங்கீர் இருந்ததால் பாதுஷாவின் தரிசனம் கிடைக்க ரோ சில நாட்கள் கடனே என்று காத்திருக்க வேண்டி வந்தது. இங்கிலாந்திடமிருந்து பொம்மைகள் உட்பட பல பரிசு பொருட்களையும் வரவழைத்து முகலாய ராஜ குடும்பத்தில் விநியோகித்தார் ரோ. சில சமயம் சீமையிலிருந்து சீப்பான பொருட்கள் அனுப்பப்பட்டது கண்டு தர்ம சங்கடப்பட்டு போன இந்த தூதர், என் மானம் போகிறது, ஓரத்தில் உடைந்த பொருட்களையெல்லாம் அனுப்ப வேண்டாம், தங்கமும் வைரமும் சுற்றிலும் கொட்டி கிடக்க ரொம்பவும் செல்வாக்குடன் ஆட்சி புரியும் மன்னர் இந்துஸ்தானின் பாதுஷா என்கிற ரீதியில் பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளுக்கு கோபத்துடன் கடிதம் ஒன்றை அனுப்பினார். ஆனால் ஜஹாங்கீரோ ஒரு குழந்தைக்குரிய ஆர்வத்துடன் வெளிநாட்டு பொருட்களை தோண்டி துருவி பார்வையிட்டார். வெளிப்படையாகவே உங்கள் ஊரிலிருந்து ஏதாவது வந்ததா என்றும் அவ்வப்போது ரோவிடம் மன்னர் கேட்டதுண்டு. கடிதம் எழுதி அனுப்பிய பிறகும் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு கோச் வண்டி சற்றே பழசாக இருந்தது குறித்து ரோ தர்ம சங்கடப்பட்டாரே தவிர பாதுஷா கவலைப்படவில்லை. அதன் சீட்டை அகற்றி தங்க இழைகள் பதித்த வெல்வெட் இருக்கை ஒன்றை பொருத்திய சக்கரவர்த்தி வண்டியின் பித்தளை பகுதிகள் அனைத்தையும் பிரித்தெடுத்து எரிந்துவிட்டு வெள்ளியாக மாற்றிக்கொண்டார், ஆணிகள் உட்பட. மன்னரை பொறுத்தவரையில் அது ஒரு இம்போர்ட்டட் கோச் என்பதே போதுமானதாக இருந்தது. குறிப்பாக ஜஹாங்கீரை ரொம்பவும் கவர்ந்தது ரோ பரிசளித்த குட்டி குட்டி ஓவியங்கள், மினியேச்சர் என்பார். இயேசு, மேரி, மாதா உருவங்களை தாங்கிய இந்த ஓவியங்களை தன் பிரத்யேக அறையில் மாட்டிக்கொண்ட சக்கரவர்த்தி இனி தன் உருவத்தை வரையும் போதும் தலைக்கு பின்புறம் ஒரு ஒளிவட்டம் சேர்க்க சொல்லி ஆஸ்தான ஓவியர்களுக்கு ஆணையிட்டார். முகலாய மன்னர்களில் ஜஹாங்கீர் ஓவியத்திலிருந்துதான் நாம் இந்த ஒளிவட்டத்தை காண முடியும். இந்தியாவில் வசிக்கும் வரையில் ஜஹாங்கீரோடு அநேகமாக இணை பிரியாமல் இருந்த தாமஸ் ரோ பாதுஷாவின் மொடா குடி பழக்கம் பற்றியும் குறிப்பிடுகிறார். ஒரு நாள் மாலை நேரம் உரையாடி கொண்டிருந்தபோது ஒரு கோப்பை மதுவை புன்னகையோடு நீட்டினார் பாதுஷா. ஒரு வாய்தான் குடித்தேன், நெஞ்சு தீப்பற்றி கொண்டாற்போல் உள்ளே பகபகவென்று எரிந்தது. இருமி கண்கள் சிவந்து நீர் கொட்டியது. அடேங்கப்பா, செமத்தியான சரக்கு. ஜஹாங்கீருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பாதுஷா ஆணையிட ஊழியர்கள் ஓடிச் சென்று பாதாம் பருப்பு வகை, திராட்சை மற்றும் இனிப்புகள் எல்லாம் தங்க தட்டில் கொண்டு வந்தனர். சாப்பிடுங்கள், பிறகு முடிந்தவரை குடியுங்கள், போதும் என்றார் ஜஹாங்கீர் ஆதரவாக. மேன்மை மிகுந்த சக்கரவர்த்தி கபலீகரம் செய்ததோ தொடர்ந்து 20 கோப்பைகளுக்கும் மேல் என்கிறார் தன் டைரியில் ரோ. வந்த காரியம் பெரிய அளவில் முடியவில்லை என்றாலும் பிற்பாடு ஆங்கிலேயர் இந்தியாவிற்குள் பெரிய அளவில் காலடி எடுத்து வைக்க முதலில் பாலம் அமைத்தவர் சர் தாமஸ் ரோ. பிறகு ஜஹாங்கீரிடம் பிரியாவடை பெற்று பிப்ரவரி 17ஆம் தேதி 1619 இங்கிலாந்துக்கு திரும்பினார் அந்த ஆங்கிலேயர். கடைசி வரை நூர்ஜஹான் பேகம் தரிசனம் மட்டும் ரோவுக்கு கிடைக்கவில்லை. இது பற்றி இங்கிலாந்து மன்னருக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை அதிகாரிக்கும் ரோ எழுதிய கடிதத்தில் ஜஹாங்கீர் பாதுஷாவை முழுக்க முழுக்க ஆட்சி செய்வது மகாராணிதான். மன்னரை தன் சுண்டு விரலில் சுற்றி தன் ஆசைக்கேற்ப ஆட்டி வைக்கிறார் நூர்ஜஹான் பேகம். இங்கே உள்ள எந்த இந்திய கடவுளையும் சுலபத்தில் பார்த்துவிடலாம் போலிருக்கிறது, மகாராணி என்ற கடவுளை தவிர என்று குறிப்பிடுகிறார். அதற்கேற்ப ராணி நூர்ஜஹானின் சிவந்த மென்மையான கைப்பிடிக்குள் சாம்ராஜ்யம் கப் சிப் என்று இருந்தது என்பது உண்மை.
முதலில் துணிந்து இதை ஆட்சேபித்தவர் ஒரு சீனியர் அமைச்சர். பெயர் மஹபத் கான். ஜஹாங்கீருடன் சிறு வயதிலிருந்தே நெருங்கி பழகிய இவருக்கு நாடே ராணியிடம் சிக்கியிருந்தது எரிச்சலை தந்து கொண்டிருந்தது. மேன்மை தங்கிய பாதுஷாவுக்கு இந்த எளிமையான விசுவாசமான ஊழியன் எழுதி கொண்டது. எல்லோராலும் புகழப்படும் அளவிற்கு அறிவும் ஆற்றலும் உள்ள பாதுஷாவை கடைசியில் ஒரு பெண்மணி ஆட்டுவிக்கும் நிலை சரியாகப்படுகிறதா? இதை தாங்கள் அனுமதித்து இருப்பது கண்டு உலகமே ஆச்சரியப்படுகிறது என்று தில்லாக சக்கரவர்த்திக்கு கடிதம் எழுதிய ஒரே நபர் மஹபத் கான். கூடவே சிறையில் வாடும் ஜஹாங்கீரின் மூத்த மகன் குஸ்ருவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரினார் இந்த மூத்த அமைச்சர். காஷ்மீருக்கு ஓய்வெடுக்க சென்று கொண்டிருந்த ஜஹாங்கீர் இந்த கடிதத்தை படித்துவிட்டு சற்றே சிந்தனையில் ஆழ்ந்தார் என கூறப்படுகிறது. ஆனால் நூர்ஜஹான் வந்து சேர்ந்ததும் மறுபடியும் சிந்தனை மழுங்கி மதியிழந்தார் மன்னர். பேகத்திடம் பேரரசர் கொண்டிருந்த ஆசை அப்படி. 200 மஹபத்கான்கள் வந்தாலும் மன்னரை மகாராணியிடமிருந்து பிரித்துவிட முடியாது என்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். பார்வை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மூத்த இளவரசர் குஸ்ருவுக்கு இன்னமும் நாட்டில் மதிப்பு இருப்பதும் மகனை மன்னர் சிறையில் வைத்து இப்படி சித்திரவதை செய்து கொண்டிருப்பது தவறு என்று மஹபத் கான் கோபமாக நண்பர்களிடம் பேசுவதும் நூர்ஜஹானின் கிச்சன் கேபினெட்டுக்கு ஒற்றர்கள் மூலம் தெரியாமல் போகுமா? வேண்டப்படாத அதிகாரிகளை இன்று தண்ணீர் இல்லாத காட்டுக்கு மாற்றுவது போல மஹபத் கானை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது இந்த சக்தி வாய்ந்த குழு. இளையவர் ஷாஜஹான் மனதிலும் விஷம் பாய்ச்சப்பட்டது. ஒரு சதித்திட்டம் துளிர்விட்டது. தெற்கே ஷாஜஹான் படையோடு சென்றபோது கூடவே தன் அண்ணன் குஸ்ருவையும் பிடிவாதமாக தன்னுடன் அழைத்துச் சென்றார். பர்ஹான்பூரில் தங்கியிருந்தபோது அண்ணனை வீட்டுச் சிறையில் இருத்திவிட்டு வேட்டைக்கு கிளம்பினார் ஷாஜஹான். போவதற்கு முன் விசுவாசமான அடிமை ரேசாவுக்கு இரகசியமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஷாஜஹான் வேட்டையில் இருந்தபோது அரண்மனைக்குள் மனித வேட்டை நடந்தது. இரவு குஸ்ருவின் படுக்கை அறைக்குள் நடுநிசியில் சில வீரர்களுடன் ஆஜானுபாகுவான ரேசா நுழைந்தான். சத்தம் கேட்டு விழித்து கொண்ட குஸ்ரு, யார் அது என்று கேட்க, இளவரசே, சத்தம் போடாதீர்கள். ஜஹாங்கீர் பாதுஷா தங்களை விடுதலை செய்து அழைத்து வரச் சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று வந்தவர்கள் சொல்ல, குஸ்ரு சந்தேகத்துடன், என் தந்தையா? இருக்காதே என்று சொல்லிக்கொண்டே எழ முயற்சிக்க பாய்ந்த 2 வீரர்கள் அவரை படுக்கையில் அமுக்கி பிடித்து கொண்டனர். அடிமை ரேசா தன் வலுவான கரங்களால் பரிதாபத்திற்குரிய அந்த மூத்த இளவரசரின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொன்றான். சில நாட்கள் கழித்து வேட்டையிலிருந்து திரும்பிய ஷாஜஹான் கொஞ்ச நேரம் அழுது புலம்பினார். பிறகு வந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டு குஸ்ரு திடீரென்று மரணமடைந்ததாக தந்தைக்கு ஒரு கடிதம் அனுப்பிவிட்டு அங்கேயே குஸ்ருவின் உடலை புதைக்கவும் ஏற்பாடுகளை செய்தார். சில நாட்கள் கழித்து கொலைகாரனும் ஒரு விபத்தில் மேலுலகம் சென்றான். மகன் குஸ்ரு வாழ்ந்தபோது அவரை குரூரமாக நடத்திய ஜஹாங்கீரை இப்போது ஒட்டுமொத்தமாக சோகம் தாக்கியது. மூத்த மகனை நினைத்து ரொம்பவும் பாதுஷா புலம்பியதாக தகவல். குஸ்ரு இறந்த அடுத்த மாதம் அவருடைய உடலை பர்ஹான்பூரிலிருந்து அகற்றி ஆக்ராவில் இளவரசரின் தாயின் கல்லறைக்கு பக்கத்தில் மீண்டும் புதைத்தார். கலங்கி போயிருந்த ஜஹாங்கீர் இன்றைய விஞ்ஞான அறிவோடு கூடிய டாக்டர்கள் அன்று இருந்திருந்து குஸ்ருவின் உடலை பரிசோதித்திருந்தால் இளவரசர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் வெளிவந்திருக்கும். வாட்டசாட்டமான மன்னராக இருந்தாலும் தொடர்ந்து மதுவும் ஓபியமும் உள்ளே போய்கொண்டிருந்தால் எப்படி? ஆகஸ்ட் 1618 ஜஹாங்கீர் உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு மோசமானது. பாதுஷா இறந்துவிட்டால், சுதந்திரமாக திரியும் ஷாஜஹானிடம் ஆட்சி மாறிவிட்டால் பிறகு தன்கதி? முதல் முறையாக சற்று பயந்தார் மகாராணி. தன் நலனில் பெரும் அக்கறை கொண்டவரும் நெருக்கமான ஆலோசகருமான தந்தை இதிமத் உத் தௌலா திடீரென இறந்தது 1622 நூர்ஜஹான் பேகத்திற்கு பேரிடியாக அமைந்தது. கொஞ்ச காலமாகவே சகோதரர் அசஃப்கான் வேறு ஒட்டுதல் இல்லாமல் பழகி கொண்டிருந்தார். தன் மகளை ஷாஜஹானுக்கு திருமணம் செய்திருந்ததால் அசஃப்கானின் அக்கறையெல்லாம் மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பியிருந்தது. கலவரப்பட்டு போன நூர்ஜஹான் தன் முதல் கணவர் செர்ரஃப்கன் மூலம் பிறந்த மகளை ஜஹாங்கீரின் கடைசி மகன் ஷாரியாருக்கு அவசரமாக திருமணம் செய்வித்தார். 16 வயதே நிரம்பிய இந்த கடைக்குட்டி சிறு வயதிலேயே சிற்றின்பங்களில் சிக்கி சீரழிந்தவர் என்பதை பற்றியெல்லாம் பேகம் கவலைப்படவில்லை.
எதிர்காலத்தில் தான் சொன்னபடி கேட்க ஒரு பொம்மை மன்னர் வேண்டும், அவ்வளவே. ஷாரியார் திருமண செய்தி ஒரு எரி ஈட்டியாக பாய்ந்து சென்று தெற்கே இருந்த ஷாஜஹானின் மனதில் தைத்தது. அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் படையோடு நுழைந்த பாரசீக மன்னரை எதிர்கொள்வதற்காக உடனே எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று ஜஹாங்கீரிடமிருந்து வந்து சேர்ந்த கடிதம் ஷாஜஹானை மேலும் கொதிப்படையச் செய்ய இளவரசர் தந்தையை எதிர்த்து புரட்சியில் இறங்கினார். ஆப்கானிஸ்தான் போக மறுத்ததோடு நில்லாமல் தன் படையுடன் ஒரு சுற்று அடைத்து நூர்ஜஹான் பேகத்தின் உறவினர்களின் கீழ் இருந்த சில ஊர்களையும் ஷாஜஹான் கைப்பற்றவே ஜஹாங்கீர் பாதுஷாவிடமிருந்து கடுமையான எச்சரிக்கை கடிதம் வந்து சேர்ந்தது. அதுவரை உலகத்தை ஆள பிறந்த மகன் என்று ஷாஜஹான் பற்றி தன் டைரியில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டு கொண்டிருந்த பாதுஷா திடீரென்று கேவலமானவன், துரோகி, ஈனப்பிறவி என்று ரூட் மாற்றுவது நமக்கு புன்னகையை வரவழைக்கிறது. என்னதான் இருந்தாலும் இளவரசர் ஷாஜஹானின் வீரம் பிரபலமாக பேசப்பட்ட ஒன்று. தவிர இளவரசருக்கு ஜெயிக்கிற ராசியும் உண்டு என்று பலர் பாராட்டி கொண்டிருந்ததால் இதுவரை தனக்கு எதிர்ப்பாளராக விளங்கிய மஹபத்கான் உதவி நூர்ஜஹானுக்கு இப்போது தேவைப்பட்டது. கன நேரத்தில் கட்சி மாறிய பேகம் உடனே மஹபத்கானுக்கு கடிதம் போட்டு வரவழைத்தார். மிகுந்த மரியாதையோடு கச்சிதமாக பேசி அவரை தன் பக்கம் மாற செய்தார். 1623 டெல்லி அருகே ஃபிரோஸ்பூரில் நடந்த யுத்தத்தில் மஹபத்கான் படையிடம் தோற்ற ஷாஜஹான் தெற்கே மாண்டு நகருக்கு தப்பிச் செல்ல படையுடன் தொடர்ந்தார். ஜஹாங்கீரிடம் அப்போதும் விசுவாசமாக இருந்த மஹபத்கான் ஒரிசா, வங்காளம், பீகார் என்று படையுடன் இடம் மாறிய ஷாஜஹான் கடைசியில் தந்தைக்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பினார். என்னதான் இருந்தாலும் மஹபத்கானை விட ஷாஜஹான் மேல் என்று எடை போட்ட நூர்ஜஹான் இளவரசரின் மன்னிப்பை ஜஹாங்கீர் ஏற்றுக்கொள்ள வைக்க இப்போது திகைப்பு மஹபத்கான் முகத்தில். ஷாஜஹானுக்கு இதற்கிடையே 2 மகன்கள் பிறந்தாகிவிட்டது, தாரா மற்றும் அவுரங்கசீப். தான் சமாதானமாக போய்விட்டதற்கு அறிகுறியாக தன் 2 குழந்தைகளையும் டெல்லிக்கு அனுப்பினார் ஷாஜஹான். சமாதானம் என்று ஷாஜஹான் அறிவித்துவிட்டு பதுங்கிய உடனேயே ஷாஜஹானின் இன்னொரு சகோதரர் பர்வீஸ் பக்கம் ஆதரவு திரட்ட கிளம்பிய மஹபத்கானை இம்முறை வங்காளத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்தார் நூர்ஜஹான். அதைத் தொடர்ந்து பதவி துஷ்பிரயோகம், பண சுருட்டல் என்று குற்றச்சாட்டுக்கள் அந்த வீரர் மீது சுமத்தப்பட்டன. தன்னை ஒரு வழி செய்துவிடப் போகிறார்கள் என்று முடிவு கட்டிய மஹபத்கான் அதிரடியாக ஒரு காரியத்தில் இறங்கினார். 1626 காஷ்மீரில் இருந்து லாகூருக்கு வந்து காபூலுக்கு கிளம்பிய அரச குடும்பம் ஜீலம் நதியை கடந்தபோது மஹபத்கான் ஒரு படையுடன் சென்று ஜஹாங்கீரை சிறைப்படுத்தினார். மிகுந்த மரியாதையோடுதான். நடந்த குழப்பத்தில் நூர்ஜஹான் தப்பியது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு சற்று துவண்டு போயிருந்த ஜஹாங்கீர் இப்போது மஹபத்கான் சொன்னபடி கேட்க வேண்டியதாயிற்று. மாறுதலுக்கு நூர்ஜஹான் பதுங்கி செயல்பட வேண்டி வந்தது. பணத்தையும் வாக்குறுதிகளையும் வாரி வீசி மஹபத்கான் பக்கம் இருந்தவர்களை படிப்படியாக வேகமாக தன் பக்கம் இழுத்து கொண்டது மகாராணியின் உச்சக்கட்ட ராஜதந்திரம். ஷெர்ஷாவுக்கு இருந்த நாடாளும் ஆசையும் உத்வேகமும் லட்சிய வெறியும் மஹபத்கானுக்கு இல்லை. அவரை பொறுத்தவரை பாதுஷாவை ராணியிடமிருந்து எப்படியாவது மீட்டாக வேண்டும், அவ்வளவுதான். மஹபத்கான் பிடியை நழுவவிட தராசு நூர்ஜஹான் பக்கம் சாய்ந்தது. தன்னை அரியணை ஏறவிட மாட்டார் நூர்ஜஹான் என்று வெறுத்துப் போய் முடிவு கட்டிய ஷாஜஹான் பாரசீக மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்து பயணம் தொடங்கினார். வழியில் கடுமையான இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அவரை பீடித்தது. ஜுரத்தில் கலைந்து போன அந்த நிலையில் இளவரசருக்கு வந்த ஒரே நற்செய்தி போட்டியாக இருந்த சகோதரர் பர்வீஸின் மரணச் செய்திதான். இருப்பினும் நோயிலிருந்து மீண்டு சுறுசுறுப்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையில் இருந்த ஷாஜஹான் கொஞ்ச காலம் ஓய்வெடுக்க தட்சிண பிரதேசத்துக்கே தன் ஆதரவாளர்களுடன் திரும்பினார். இதுதான் தருணம் என்று நினைத்த நூர்ஜஹான் ஷாஜஹானை சிறைப்பிடிக்க பழையபடி மஹபத்கானை அனுப்ப இப்போதுதான் மஹபத்கானின் மூளை சற்று வீரத்தை விட்டு விலகி விவேகத்துடனும் சிந்திக்க ஆரம்பித்தது. அது ஏனோ ஷாஜஹானுடன் மோத சரியானவர் மஹபத்கான் மட்டுமே என்று நம்பினார் மகாராணி. சிந்தனையின் விளைவு மகாராணியின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மேவாருக்கு தப்பிச் சென்ற மஹபத்கான் ஷாஜஹானுக்கு சமாதான ஓலை ஒன்றை அனுப்பி நட்புக்கரம் நீட்டினார். ஒரு வழியாக கோஷ்டி சண்டை முடிந்தது.
இந்த 2 சிங்கங்களும் கைகுலுக்கிக் கொள்ள பெண் புலியின் வயிறு பகீர் என்றது. கடைசியில் தந்தை ஜஹாங்கீர் மூச்சு காற்றோ மெல்ல அடங்க ஆரம்பிக்க ஒரு வழியாக இளவரசர் ஷாஜஹான் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்தது. கணவரின் உயிரை காப்பாற்ற வைத்தியர்களை கொண்டு போராடினார் நூர்ஜஹான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். படுக்கையில் வீழ்ந்த பாதுஷாவால் எதையும் சாப்பிட முடியவில்லை. 40 ஆண்டு காலம் இணைப்பிரியாத மது, ஓபியம் உட்பட மன்னரால் சிரமப்பட்டு விழுங்க முடிந்தது சில துளிகள் திராட்சை ரசம் மட்டுமே. ஆக்ராவிற்கு திரும்புவதற்காக பல்லக்கில் ஜஹாங்கீர் பாதுஷாவை படுக்க வைத்து அலுங்காமல் நலுங்காமல் கொண்டு வந்தார்கள். லாகூர் அருகே இரவில் ஓய்வெடுக்க தங்கியபோது மெல்ல கண்களை திறந்து பார்த்த ஜஹாங்கீர் தன் அருகில் அமர்ந்து விம்மிக் கொண்டிருந்த மனைவியை நோக்கி, சற்று ஒரு வாய் ஒயின் கிடைக்குமா நூர்ஜஹான் என்று முணுமுணுத்தார். தங்க கோப்பையில் உடனே கொஞ்சம் ஒயின் கொண்டு வரப்பட்டது. சக்கரவர்த்தியால் துளி கூட விழுங்க முடியவில்லை. கண்கள் செருகிய நிலையில் மன்னர் கோமாவிற்கு போய்விட கதறினார் நூர்ஜஹான் பேகம். மறுநாள் அதிகாலை தேதி 28 அக்டோபர் 1627 தன் 36வது வயதில் அரியணை ஏறி 22 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கலா ரசிகர் ஜஹாங்கீர் பாதுஷாவின் உயிர் சத்தம் போடாமல் பிரிந்தது. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.